கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு கடம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனு. அங்கே வந்து மலைவாழ் மக்கள் பழங்குடியினர்லாம் இருக்காங்க. அவங்களுடைய பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அவங்களும் வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நண்பர் லக்கிமன் பாபு வண்டியில் வந்து அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கனால வந்து பெட்ரோல் பங்க்லலாம் பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புனோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னா கொடிவேரி அணைக்கட்டு அப்படிம்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம், என்றைக்கும் இல்லாத கூட்டம். ஏன்னா இப்போ லீவு பொங்கல் சமயங்கிறதுனால லீவ் விட்டதுனால வழி எல்லாமே பயங்கர டிராஃபிக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து அந்த கடம்பூர் அப்படிங்கிற ஒரு மலைக்கு வந்து போக வேண்டியிருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிவேரி அப்படிங்கிற அணைக்கட்டில் வந்து தண்ணி கம்மியாக தான் விட்றாங்க. இருந்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சரி, நாங்கள் அது வழியாக போயிட்டு சரி கடம்பூர் போகிற வழியில் சில நண்பர்கள்லாம் அப்படி மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படி நாங்கள் வந்து 2 வீலரில் வந்து மலையை நோக்கி கிளம்புனோம். எப்போவுமே வந்து இந்த கடம்பூர் மலை பாதை வந்து அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் பனி பெய்யறதுனால கொஞ்சம் க்ரீனஸ் கம்மியாக தெரியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலத்தை விட்டுட்டு நம்ம அந்த கடம்பூர் மலைக்கு போனோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும், க்ரீனஸாக இருக்கும். ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து கடம்பூர் மலையை வந்து சென்றடைஞ்சோம். கடம்பூர் மலைக்கு போயிட்டு சரி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கடையில் வந்து ஒரு டீ, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் அப்படி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஆல்ட் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் திருப்பி எங்களுக்கொசரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்கள் வெயிட் பண்ணியிருந்தாங்க இந்த பொங்கல் விசேஷத்துக்கு. சரி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பொங்கல்லாம் வச்சு முடித்தாங்க. சரி ஃபஸ்ட்டு அந்த பொங்கல்லாம் இனிப்பு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு நண்பர்களெலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு மலையில் நடக்கக்கூடிய சின்ன விழாவுக்கு தான் அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க 2 வீலரில். முன்னாடி அவங்க போக பின்னாடி நாங்கள் போனோம். கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.